ஒப்பற்ற போர் ஆவி அத்தியாயம் 2 தெய்வீக போர் ஆவி. கூட்டம் சிறிது நேரம் அமைதியாக இருந்தது. கின் சாங்கான் முதலில் எதிர்வினையாற்றினார். அவரால் சிரிப்பதை அடக்க முடியவில்லை. காகா கண்ணான் மார்ஷியல் ஸ்பிரிட் தரவரிசையில் உள்ள முதல் தர ஹுவாங்கை நீங்கள் எதிர்பாராத விதமாக எழுப்புவீர்கள் என்று யார் நினைத்திருப்பார்கள்? மேதை என் கழுதை, இப்போது நீங்கள் முற்றிலும் வீணாகிவிட்டீர்கள். நான் இப்போது கின் குலத்தின் உண்மையான மேதை, அதேபோல் லின்ஷி நகரின் நம்பர் 1 மேதை. முதல்தர குவான் மார்ஷியல் ஸ்பிரிட் தரவரிசைப்படுத்தினார். இது அனைத்து மார்ஷியல் ஸ்பிரிட்களிலும் மிகக் குறைந்த இருப்புக்குச் சமமாக இருக்கும். இதை மார்ஷியல் ஸ்பிரிட் வேஸ்ட் என்றும் அழைக்கலாம். கின் குலத்தில் கூட முதல் தர குவான் மார்ஷியல் ஸ்பிரிட்டை எழுப்பியவர்கள் எண்ணிக்கையில் மிகக் குறைவு. பெரும்பாலானோர் 2ஆம் வகுப்பு ஹுவான் மார்ஷியல் ஸ்பிரிட்டை எழுப்பினர். கின் சாங்காங்கின் வெறித்தனமான மற்றும் காது குத்தும் சிரிப்பு உடனடியாக கூட்டத்தை எழுப்பியது. கின் நானைப் பற்றிய பெரியவர்கள் மற்றும் சீடர்களின் வெளிப்பாடுகள் உடனடியாக மரியாதை மற்றும் எதிர்பார்ப்பு ஆகியவற்றிலிருந்து கடுமையான ஏமாற்றம் மற்றும் இகழ்ச்சியாக மாறியது. எதிர்பாராத வகையில் ஹுவான் தரவரிசையில் முதலாம் வகுப்பு மார்ஷியல் ஸ்பிரிட். ஆண்டவரே, அது மிகவும் குப்பை டோட். என் உணர்ச்சிகளை என்ன வீணாக்கியது! என்ன முட்டாள்தனமான நம்பர் 1 மேதை. அவர் முதல் தர ஹுவான் ரேங்க் மார்ஷியல் ஸ்பிரிட் வேஸ்ட் மட்டுமே. ஆம், பிக் பிரதர் கின் சாங்கான் உண்மையான நம்பர் 1 மேதை. இந்த கின்னான் அவர் கின் குலத்தின் நம்பர் 1 வேஸ்ட் என்று நான் பயப்படுகிறேன். தற்காப்பு உலகில் வலிமையானவர்களுக்கு அதிகாரம் இருந்தது. இதனால் கூட்டத்தின் எதிர்வினை விசித்திரமாக இல்லை. மாறாக அவர்கள் கின்னானின் மீது விவரிக்க முடியாத விரோதப் போக்கைக் கொண்டிருந்தனர். கின்னன் இளமையாக இருந்ததிலிருந்தே அவர் ஒரு நம்ப முடியாத வலிமையான உள்ளார்ந்த திறமையை வெளிப்படுத்தியதே இதற்குக் காரணம். இதனால் அவர் மீது அவர்களுக்கும் அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. இருப்பினும் இது இறுதி முடிவு என்று யார் நினைத்திருப்பார்கள்? எல்லோருடைய உணர்வுகளையும் வீணடித்துவிட்டு இந்த பெரியவர்களும் சீடர்களும் எப்படி கின்னானை இகழ்ந்து பேசாமல் இருக்க முடியும்? கின் சாங்கான் மிகுந்த உற்சாகத்துடனும் அதிக உற்சாகத்துடனும் இருந்தார். அவர் கின்னானைப் பார்த்து சிரித்தபடி ஆதிக்கம் செலுத்தும் முகபாவனையை அணிந்திருந்தார். நீங்கள் அதைப் பார்த்தீர்களா? மார்ஷியல் ஸ்பிரிட்கள் பரலோகத்தால் தீர்மானிக்கப்படுகின்றன என்று நான் முன்பு ஒருமுறை சொன்னேன். நீங்கள் ஒரு மார்ஷியல் ஸ்கில்லை உருவாக்கினாலும் அதனால் என்ன? நாளின் முடிவில் நீங்கள் ஒரு வீணாக இருக்கிறீர்கள். கின்னன் அவனை அலட்சியமாகப் பார்த்தான். ஒரு வார்த்தையும் பேசாமல் அவர் பெரிய முன்னேற்றத்துடன் வெளியேறினார். கடந்த காலத்தைப் போல இருந்தால் கின் குலத்தின் சீடர்களும் அவரை பின்பற்றும் பெரியவர்களும் நிச்சயமாக இருப்பார்கள். இருப்பினும் தற்போது கின்னானுக்கு அருகில் ஒரு நபர் கூட இல்லை. காட்சி குறிப்பாக தனிமையாகத் தோன்றியது. கின்னான் விலகிச் செல்லும்போது சுற்றியுள்ள சீடர்களும் பெரியவர்களும் உடனடியாக கின் சாங்காங்கைச் சுற்றி வளைத்து எதிர்வினையாற்றினர். அவர்களின் முகங்களில் கறிவேப்பிலை நிரம்பியிருந்தது. ஐயோ, பிக் பிரதர் கின் சாங்கான், சமீபத்தில் நீங்கள் எங்களை கவனிக்கவே இல்லை. நாங்கள் உங்களை மிகவும் தவறவிட்டோம். இளம் மாஸ்டர் கின் சாங்கான், நீங்கள் கின் குலத்தின் இளம் ஆண்டவராக இருந்தால் அது மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். அந்த பட்டத்தைப் பெற அந்த வேஸ்ட் என்ன தகுதி வேண்டும்? இளம் மாஸ்டர் கின் சாங்கான், இனிமேல் நான் உங்களுக்கு அடிபணிவேன். நீங்கள் என்னை கிழக்கு நோக்கிச் செல்லச் சொன்னால் நான் நிச்சயமாக மேற்கு நோக்கி நடக்க மாட்டேன். மார்ஷியல் ஸ்பிரிட் விழிப்புணர்வு விழா முடிந்த சிறிது நேரத்திலேயே இந்த சம்பவம் கின் கிளான் மற்றும் லின்ஷி நகரம் முழுவதும் பரவியது. கின் குல மக்கள் மிகவும் திடுக்கிட்டது மட்டுமல்லாமல் லின்ஷுய் நகர மக்களும் முற்றிலும் திகைத்துப் போனார்கள். லின்ஷுய் நகரின் நம்பர் 1 மேதையான கின்னான் உண்மையில் முதல் தர ஹுவான் மார்ஷியல் ஸ்பிரிட்டை எழுப்பினார் என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை. இருப்பினும் இது மார்ஷியல் உலகம். ஆச்சரியப்பட்டாலும் திகைத்தாலும் அவர்களின் பார்வை விரைவாக கின் சாங்காங்கைக் கவனிக்கத் திரும்பியது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் 5ஆம் வகுப்பு ஹுவான் தரவரிசையில் உள்ள மார்ஷியல் ஸ்பிரிட். லின்ஷி நகரத்திற்குள் அவர் ஒரு உயர்தர இருப்பு. கின்னான் மேடையை விட்டு வெளியேறிய பிறகு அவர் நேரடியாக தனது முற்றத்திற்குத் திரும்பினார். ஆரம்பம் முதல் இன்று வரை அமைதியாயிருந்த அவனது முகத்தில் சிறிதளவு கூட கோபம் தென்படவில்லை. இவ்வுலகில் அது அப்படித்தான் இயங்குகிறது. உங்களிடம் வலிமை இருந்தால் மட்டுமே மக்கள் உங்களை மதிப்பார்கள். இந்த தர்க்கத்தை அவர் புரிந்து கொண்டாலும் கின் குலத்தின் சீடர்கள் மற்றும் பெரியவர்களின் எதிர்வினைகள் கின்னானுக்கு இன்னும் சிறிது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. என்ன இருந்தாலும் அவர்களைப் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நான் இந்த மார்ஷியல் ஸ்பிரிட்டை பயன்படுத்த ஆரம்பித்து சாகுபடியின் சுவையை அனுபவிப்பேன்.
பெரிய முற்றத்தில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்ததால் கின்னன் விரைவாக அமைதி அடைந்தார். ஸ்கார்லெட் இளம் சேபர் அவரது முதுகில் இருந்து வெளிப்பட்டது. அது வெப்பத்தின் தடயங்களை வெளியிடுவதால் மெதுவாக உயர்ந்தது. ஸ்கார்லெட் இளம் சேபர் ஒரு ஆழமான ஈர்ப்பு சக்தியை வெளியிட்டதால் மிதந்தது. வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் ஆன்மீக குய் வரைந்தது. கின்னானின் உடலில் ஆன்மீக குய் நுழைந்ததும் அவனால் சற்று திடுக்கிடாமல் இருக்க முடியவில்லை. சற்றே வெளிரிய அவனுடைய நிறம் மதுவை குடித்துவிட்டு வந்ததைப் போல் சிவக்க ஆரம்பித்தது. ஒட்டுமொத்தமாக சாகுபடியானது உடலைத் தணிக்கும் துறையில் தொடங்கி 10 வெவ்வேறு அடுக்குகளாகப் பிரிக்கப்பட்டது. உடல் டெம்பரின் என்று அழைக்கப்படுவது பெயர் குறிப்பிடுவது போலவே இருந்தது. நீங்கள் ஆன்மீக குய்யை உங்கள் உடலில் உள்வாங்கி அதை நிதானப்படுத்தியதும் அது. இதன் விளைவாக கின்னான் தனது உடலில் ஆன்மீக குய்யை உறிஞ்சிய பிறகு அவர் ஏற்கனவே மஜ்ஜை மற்றும் மெரிடியன் சுத்திகரிப்பு மற்றும் உடல் வலுவூட்டலைத் தொடங்கினார். நேரம் மெதுவாக செல்ல 3 அல்லது அதற்கு மேற்பட்ட மணிநேரங்கள் கடந்த பிறகு கின்னன் இறுதியாக தனது கண்களைத் திறந்தார். அவன் நெற்றியில் மெல்லிய வியர்வை வரிசையாக இருந்தது. மார்ஷியல் ஸ்பிரிட்டின் தரம் உண்மையில் மிகவும் முக்கியமானது. கின்னான் தனக்குள் நினைத்துக் கொண்டான். பட்டாக்கத்தியை உன்னிப்பாகப் பரிசோதித்தபோது ஸ்கார்லெட் இளம் சேபரை தன் கைகளில் இறுக்கிக் கொண்டார். அவரது வாயின் மூலைகள் கசப்பின் குறிப்பை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை. சாகுபடியை அனுபவித்த பிறகு மார்ஷியல் ஸ்பிரிட்களின் தரங்கள் ஏன் மிகவும் முக்கியம் என்பதை அவர் இறுதியாக புரிந்து கொண்டார். உதாரணமாக, அவர் 6 மணி நேரம் விவசாயம் செய்தார், ஆனால் அவர் அதில் எதையும் பெறவில்லை. இருப்பினும் கின்சாங்கான் 6 மணி நேரம் பயிரிட்டிருந்தால் அவர் ஏற்கனவே பாடி டெம்பரின் முதல் அடுக்கை உடைத்திருப்பார் என்று நான் பயப்படுகிறேன். மேலும் உங்கள் மார்ஷியல் ஸ்பிரிட் எந்த அளவுக்கு உயர் தரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு சண்டையின் போது அது அதிக அளவு உதவியை வழங்க முடியும். இருப்பினும் அதிர்ஷ்டவசமாக நான் முதல் தரகுவான் மார்ஷியல் ஸ்பிரிட்டை எழுப்பினேன். அது வேறு ஏதேனும் தரமாக இருந்தால் நான் மிகவும் இருட்டாக இருப்பேனோ என்று பயப்படுகிறேன். கின்னானின் வாய் ஓரம் அலட்சியப் புன்னகையில் சுருண்டது. யோசனையுடன் உள்ளே நுழைந்து தன் டாண்டியனுக்குள் மூழ்கினான். கின்னானின் டாண்டியனுக்குள் ஒரு மிதக்கும் கருஞ்சிவப்பு இடி விழுந்தது, மேலும் கீழும் நகர்கிறது. இடி மின்னல் ஒரு மர்மமான மற்றும் பயங்கரமான பண்டைய ஒளியை வெளிப்படுத்தியது. இது கின்னானின் மிகப்பெரிய ரகசியம். இது அவரது தந்தைக்கு கூட தெரியாது. அவருக்கு 14 வயதாக இருந்தபோது அவரது பயிற்சியின் போது வானிலையில் திடீர் மாற்றத்தை எதிர்கொண்டார். இதனால் மழை பெய்தது. மழையிலிருந்து ஒதுங்குவதற்கான இடத்தைக் கண்டுபிடிக்க அவர் விரைந்தபோது கின்னன் துரதிர்ஷ்டவசமாக ஒரு சிவப்பு இடியால் தாக்கப்பட்டார். அவர் ஒரு பரலோக இடியால் தாக்கப்பட்ட விஷயம் உண்மையில் லின்ஷுய் நகரத்தின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரிந்திருந்தது. ஆனால் அவர்கள் அறிந்திராத உண்மை என்னவென்றால், கின்னான் இடியால் தாக்கப்பட்ட சம்பவத்தைத் தொடர்ந்து அவரது மனதில் புதிய நினைவுகள் எழுந்தன. அதே நேரத்தில் அவரது உடலில் ஒரு சிவப்பு இடி தோன்றியது. நினைவின் சிதைந்த துண்டின்படி இந்த கருஞ்சிவப்பு இடியானது தெய்வீக போர் ஆவி என்று அழைக்கப்படும் உரிமையற்ற மார்ஷியல் ஸ்பிரிட் ஆகும். ஒருவர் இந்த தெய்வீக போர் ஆவியைப் பெற விரும்பினால் அதைப் பெற அவர்கள் தங்கள் சொந்த மார்ஷியல் ஆவியை காணிக்கை செலுத்த வேண்டும். மேலும் உங்கள் மார்ஷியல் ஸ்பிரிட்டின் தரம் உயர்ந்தால் தெய்வீக போர் ஆவியை எழுப்புவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இருப்பினும் உங்கள் மார்ஷியல் ஸ்பிரிட் முதல் கிரேடு ஹுவான் தரத்தில் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக தெய்வீக போர் ஆவியை எழுப்ப முடியும். கின்னானின் வாயின் மூலைகளில் புன்னகை மேலும் மேலும் விரிந்தது. முதல் தர ஹுவான் தரவரிசையில் உள்ள மார்ஷியல் ஸ்பிரிட்டை எழுப்பியதற்காக அவர் மனச்சோர்வடையாததற்கு இதுவே காரணம். எல்லாவற்றிற்கும் மேலாக தெய்வீக போர் ஆவியின் தோற்றம் மர்மமானது. அவர் 5ஆம் வகுப்பு மார்ஷியல் ஸ்பிரிட்டை எழுப்பி அதை ஒரு பிரசாதமாக பயன்படுத்தியிருந்தால் அதன் வெற்றிக்கு அவர் உத்தரவாதம் அளிக்க முடியாது. 5ஆம் வகுப்பு ஹுவான் தரவரிசையில் உள்ள மார்ஷியல் ஸ்பிரிட்டை ஒரு அஞ்சலியாக பயன்படுத்த ஒருவர் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். இருப்பினும் கின்னானின் மார்ஷியல் ஸ்பிரிட் தற்போது முதல் தர ஹுவான் மார்ஷியல் ஸ்பிரிட் தரவரிசையில் இருந்ததால் அவரது நிலை வீணானது. நடைமுறையில் எந்த வித்தியாசமும் இல்லை. அவரது தற்போதைய நிலையில் அவர் அஞ்சலி செலுத்தினால் வெற்றிக்கான வாய்ப்புகளுக்கு அவரால் உத்தரவாதம் அளிக்க முடியாது என்றாலும் அவரும் எந்த அழுத்தத்திலும் இருக்க மாட்டார். ஸ்கார்லெட் இளம் சேபரை கைகளில் பிடித்தபோது கின்னானின் முகத்தில் இருந்த புன்னகை விரைவில் மறைந்தது. அவர் ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுத்து, இப்போது நான் இந்த சப்பரை ஒரு அஞ்சலியாகப் பயன்படுத்துகிறேன் என்றார். ஒரு பழங்கால மந்திரத்தின் வசனங்களைப் பாடத் தொடங்கிய கின்னானின் முகம் உடனடியாக கடுமையானதாக மாறியது. இந்த மந்திரம் ஆவி தியாக நுட்பம் என்று அழைக்கப்பட்டது.
இடி தாக்கியபோது இந்த நுட்பம் அவரது மனதில் வெளிப்பட்டது. ஸ்பிரிட் சாக்ரிஃபைஸ் டெக்னிக் பெயர் குறிப்பிடுவது போலவே ஒருவர் தங்கள் சொந்த மார்ஷியல் ஸ்பிரிட்டை தியாகம் செய்ய அனுமதிக்கும் ஒரு நுட்பமாகும். இந்த நுட்பம் மிகவும் வித்தியாசமானது. இதற்கு ஆன்மீக குய் அல்லது வேறு எந்த செலவும் தேவையில்லை. இது ஒப்பிட முடியாத மர்மமாக இருந்தது. ஸ்பிரிட் தியாக நுட்பம் செயல்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து கின்னானின் கைகளில் இருந்து சில கருப்பு விளக்குகள் வெளிப்பட்டன. இதைத் தொடர்ந்து கருப்பு விளக்குகள் பிசுபிசுப்பாக மாறியது. அது திரவம் போல இடைவிடாமல் வெளியேற்றப்பட்டது. கின்னானின் முகம் புனிதமானது. அவர் உடனடியாக தனது உள்ளங்கையை அவருக்கு முன்னால் உள்ள ஸ்கார்லெட் இளம் சபரை நோக்கி உயர்த்தி அதை உறுதியாகப் பிடித்தார். ஒரு அதிர்ச்சியூட்டும் காட்சியைக் காண முடிந்தது. முழு ஸ்கார்லெட் இளம் சேபர் சலசலக்கவும் நடுங்கவும் தொடங்கியது. ஸ்கார்லெட் இளம் சேபரின் உடலுக்குள் ஒரு அநாகரிகமான அழிவு சக்தி வெடித்தது. அது உடனடியாக வெடித்தது. ஸ்கார்லெட் இளம் சேபர் வெடித்த பிறகு அது வானத்தை சிவப்பு நிற புள்ளிகளால் நிரப்பியது. அது சிறிய தீப்பிழம்புகளாக மலர்ந்தது போல் இருந்தது. கின்னானின் நிறம் உடனடியாக வெளிரியது. ஸ்கார்லெட் இளம் சேபர் வெடித்த தருணத்தில் அவர் தனது ஆன்மா வெளியே இழுக்கப்பட்டது போல் உணர்ந்தார். இதனால் அவருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக மார்ஷியல் ஸ்பிரிட்ஸ் அவருக்கு பரலோகத்தால் வழங்கப்பட்டாலும் அதுவும் அவருடைய ஒரு பகுதியாக இருந்தது. அவரது வீர ஆவி சிதறிய போது அது கின்னானின் உடல் சிதறியதற்கு சமம். கின்னன் பற்களை கடித்துக் கொண்டு மூளையில் இருந்து வெளிப்படும் அழுத்தத்தை தாங்கிக் கொண்டார். அவர் வானத்தை நோக்கி ஒரு உள்ளங்கையை நீட்டி கைகளைப் பிடித்தார். அவரது உள்ளங்கைகளுக்குள் இருந்த கருப்பு திரவத்திலிருந்து ஒரு மர்மமான ஈர்ப்பு சக்தி உடனடியாக வெடித்தது. காற்றில் சிதறிய சிவப்பு நிறப் புள்ளிகள் உடனடியாக கின்னானின் உடலில் உறிஞ்சப்பட்டது. அது அவரது டாண்டியனில் ஊற்றப்பட்டது. அவரது டாண்டியனில் உள்ள கிரிம்சன் தண்டர்போல்ட் சிவப்பு புள்ளிகள் முழுவதையும் உறிஞ்சியது. இந்த நொடியில் கிரிம்சன் தண்டர்போல்ட்டிலிருந்து ஒரு திடீர் வெடிப்பைத் தொடர்ந்து நேரம் உறைந்தது போல் இருந்தது. தெய்வீக போர் ஆவியானவர் வானங்களுக்கு எதிராகவும் பூமிக்கு எதிராகவும் போரிடுகிறார். அவர்கள் கடவுள்களாக இருந்தாலும் சரி, புத்தர்களாக இருந்தாலும் சரி, அவர் போரிடாதவர்களும் இல்லை, வெற்றி பெறாதவர்களும் இல்லை. திணிக்கும் பழங்காலக் குரல் கின்னானின் மனதில் எண்ணற்ற இடிமுழக்கங்கள் ஒரே நேரத்தில் எழுவது போல் உணர்ந்தது. ஆ! கின்னன் தனது இரத்தம் தோய்ந்த கண்களை விரித்தான். அவனால் வலியின் ஒரு சத்தம் கூட வெளிவர முடியவில்லை. சிறிது நேரத்தில் அவர் பெரும் அதிர்ச்சியால் மயக்கமடைந்தார். ஒப்பற்ற போர் ஆவி அத்தியாயம் 3 வாசலில் தூண்டுதல்கள். மறுநாள் அதிகாலையில் கின்னன் மெதுவாக சுயநினைவு பெற்றார். இருப்பினும் அவர் உட்கார முயன்றபோது அவருக்கு மூச்சுத் திணறுவதைத் தவிர்க்க முடியவில்லை. தற்சமயம் அவனது மூளை இன்னும் வலிக்கிறது. ஏதேனும் தேவையற்ற அசைவுகள் அவனுடைய தலையை உடைத்து விடும் போல் இருந்தது. அந்த பழங்கால குரல் பயங்கரமானது. கின்னானின் நிறம் வெளிரியது. நேற்று அவன் கேட்ட பழங்காலக் குரல் அவன் உள்ளத்தில் புகுந்தது போல் உணர்ந்தான். அவர் அதை நினைவு கூர்ந்தபோது அவர் மீண்டும் மீண்டும் ஒரு பயத்தை உணர்ந்தார். தெய்வீக போர் ஆவியை ஆய்வு செய்வதே எனது தற்போதைய முன்னுரிமை. கின்னன் குறுக்குக் கால் போட்டு உட்காரும் முன் பெரிய முற்றத்திற்கு வேகமாக நடந்தான். அவரது முகம் லேசான பதட்டத்தை வெளிப்படுத்தியது. தெய்வீக போர் ஆவியின் தோற்றம் மர்மமாக இருந்தாலும் கின்னானுக்கு அது என்ன தர மார்ஷியல் சோல் என்று உறுதியாக தெரியவில்லை. கின்னன் ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து பின் மெதுவாக கண்களை மூடினான். அவர் தனது மார்ஷியல் ஆன்மாவை அனுப்பத் தொடங்கியபோது அவரது மனநிலை அவரது உடலில் நுழைந்தது. கின்னானின் முன் தங்கக் கதிர்கள் ஒன்றன் பின் ஒன்றாகப் பரவின. அது 6 தங்கக் கதிர்களை அடைந்ததும் அது இறுதியாக நின்றது. ஒரு தெளிவற்ற மற்றும் வெளிப்படையான மனிதனைப் போன்ற அவதாரம் தங்கக் கதிர்களுக்குள் இருந்து எழுந்தது. நிழலுருவானது நடுவானில் மிதக்கும்போது ஒரு உச்ச ராஜா இறங்கியதைப் போல இருந்தது. அது ஒரு சக்திவாய்ந்த சக்தியை வெளிப்படுத்தியது. இது மக்களின் இதயங்களை படபடக்க வைக்கும். அந்தக் காட்சியைப் பார்த்தபோது கின்னானின் நிறம் வெறுமையாக மாறியது. இது தெய்வீக போர் ஆவி. விரைவில் கின்னானின் முகம் மகிழ்ச்சியான வெளிப்பாட்டை வெளிப்படுத்தியது. தெய்வீக போர் ஆவி நிச்சயமாக அவரை கைவிடவில்லை. அது 6ஆம் வகுப்பு ஹுவான் தரவரிசையை அடைந்தது. கின்னானின் ஆரம்ப எதிர்பார்ப்புகளுடன் ஒப்பிடும்போது இது மிகவும் குறைவாக இருந்தாலும் தெய்வீக போர் ஆவியிலிருந்து வெளிப்படும் எல்லையற்ற பழமையான மற்றும் ஆழமான ஒளி அது தோன்றியதை விட மிக உயர்ந்தது என்ற முன்னறிவிப்பை மக்களுக்கு அளித்தது. தெய்வீக போர் ஆவிக்கு என்ன வகையான திறங்கள் உள்ளன என்று எனக்குத் தெரியவில்லை, ஆனால் சாகுபடியுடன் தொடங்குவோம். கின்னன் மகிழ்ச்சியை அடக்கி தெய்வீக போர் ஆவியை அனுப்புவதற்கு முன் தனது இதயத்தை விரைவாக அமைதிப்படுத்தினார்.
ஒரு நொடியில் ஒரு அதிர்ச்சியான காட்சி தோன்றியது. தெய்வீக போர் ஸ்பிரிட்டின் அவதாரம் ஒரு பயங்கரமான ஆனால் மர்மமான ஒளியை வெளிப்படுத்தியது. பரலோகம் மற்றும் பூமியின் சுற்றியுள்ள ஆன்மீக குய்குயின் நானை நோக்கி வெள்ளம் வரத் தொடங்கியது மற்றும் எதிர்பாராத விதமாக அவரது உடலைச் சுற்றி ஒரு தெளிவற்ற வெள்ளை மூடுபனி ஒடுங்கியது. இது ஆச்சரியத்தில் பிடிபட்டார். அவரது சாகுபடியின் வேகம் முதல் தர ஹுவான் தரவரிசை ஸ்கார்லெட் இளேம் சேபருடன் ஒப்பிடும்போது மிக வேகமாக இருந்தது. வேகம் 10 மடங்குக்கு மேல் அதிகரித்திருந்தது. ஒரு 6ஆம் வகுப்பு ஹுவான் மார்ஷியல் ஸ்பிரிட் தரவரிசையில் உண்மையில் சிறிய விஷயம் இல்லை. கின்னன் விரைவாக தனது சாகுபடியில் மூழ்கினார். அவர் தெய்வீக போர் ஆவியை அனுப்பினார் மற்றும் பரலோகம் மற்றும் பூமியின் ஆன்மீக குய்யை இடைவிடாமல் உள்வாங்கினார். சொர்க்கம் மற்றும் பூமியின் ஆன்மீக குய்கின் நானின் உடலில் நுழைந்து பாயும் நீரின் ஒலியைப் போன்ற ஒரு நொறுக்கும் ஒலியைக் கொடுக்கும் போது அவரது உடலுக்குள் தொடர்ந்து சுழன்று கொண்டிருந்தது. நேரம் மெல்ல கழிந்தது. 6 மணி நேரம் கழித்து கின்னான் தனது கண்களைத் திறந்தார், ஏனெனில் அவரது உடல் பீன்ஸ் வறுக்கும்போது ஏற்படும் ஒலியைப் போன்ற ஒரு சத்தத்தை வெளியிடுகிறது. குறிப்பு சிஸ்லின் ஒலிகள். இந்த 6 மணி நேரத்திற்குள் அவரது சாகுபடி எதிர்பாராத விதமாக பாடி டெம்பரின் மண்டலத்தின் முதல் அடுக்கு வரை உடைந்தது. தெய்வீக போர் ஆவியுடன் ஒரு நிபுணராக வேண்டும் என்ற எனது கனவு இனி வெறும் வார்த்தைகளாக இருக்காது. கின்னன் தன் முஷ்டியை இறுக்கிக் கொண்டான். அவன் ஒளிரும் கண்கள் தீர்மானத்தால் நிரம்பியிருந்தன. கான்லான் கண்டம் எல்லையற்றது. லின்ஷுய் நகரம் மட்டுமல்ல, லுவோ நதி இராச்சியமும் இருந்தது. அவை அனைத்தும் பரந்த கடலுக்குள் வெறும் துளிகள். கின்னான் இளமையாக இருந்தபோது லின்ஷுய் நகரத்திற்குள் நம்பர் 1 மேதையாக ஆனார். எனவே இயல்பாகவே அவருக்கு உயர்ந்த அபிலாஷைகள் இருந்தன. முதுகில் பட்டாக்கத்தியை ஏந்தி கையில் மது பாட்டிலை வைத்துக் கொண்டு சுதந்திரமாக கண்டங்களில் சுற்றித் திரியும் நிலையை அடைய விரும்பினார். நன்றியறிதல் மற்றும் குறைகளை விரைவாகத் தீர்த்து இயற்கையாகவும் தடையற்றதாகவும் இருக்கும் போது. இந்த நேரத்தில் கதவின் மறுமுனையிலிருந்து ஒரு குரல் கேட்டது. இளைய ஆண்டவரே, இந்த மாதத்திற்கான பொருட்கள் வந்துவிட்டன. இந்த வார்த்தைகளைத் தொடர்ந்து ஒரு பணிப்பெண் தன் கைகளில் ஒரு தட்டுடன் வந்தாள். தட்டின் மேல் ஒரு ஜேட் பாட்டில் இருந்தது. அது தடிமனான ஆன்மீக குய்யை வெளியிடுகிறது. இன்று கின் குலம் பயிரிடுவதற்கான வளங்களை விநியோகித்த நாள் என்பதை அவர் உடனடியாக நினைவு கூர்வதற்குள் கின்னன் சற்று திடுக்கிட்டார். லின்ஷுய் நகரத்தில் உள்ள 2 பெரிய குடும்பங்களில் ஒன்றாக குவின் குலத்தினர் தற்காப்புக் கலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது இயற்கையானது. எனவே ஒவ்வொரு மாதமும் இந்த நாளில் கின் குலத்தார் குலத்தின் சீடர்களுக்கு சாகுபடிக்கான ஆதாரங்களை விநியோகிப்பார்கள். கின்னன் பாட்டிலைப் பெற்றுக்கொண்டு பணிப்பெண்ணை விடுவித்தவுடன் அதைத் திறந்து மீண்டும் சற்று திடுக்கிட்டான். ஜேட் பாட்டிலுக்குள் 10 பளபளப்பான மற்றும் ஒளியூடுருவக்கூடிய அடர் பச்சை மாத்திரைகள் போடப்பட்டன. தடிமனான ஆன்மீக குய் மாத்திரைகளைச் சுற்றி ஊடுருவியது. கின்னான் இயற்கையாகவே இந்த மருந்து மாத்திரைகளை அங்கீகரித்தார். அவை பாடி டெம்பரின் மாத்திரைகள். இந்த மாத்திரைகள் சாகுபடியின் போது உடலை மென்மையாக்க குறிப்பாக பயன்படுத்தப்பட்டன. இருப்பினும் பாடி டெம்பரின் மாத்திரைகள் விதிவிலக்காக விலைமதிப்பற்றவை. கின் குலத்தைச் சேர்ந்த ஒரு சாதாரண சீடர் சாகுபடியின் போது தங்கள் உடலைத் தணிக்க ஒரு மாத்திரையை மட்டுமே பெற முடியும். இருப்பினும் கின்னானிடம் 10 மாத்திரைகள் இருந்தன. அப்பா! கின்னான் சற்று உணர்ச்சிவசப்பட்டான். அவர் மார்ஷியல் ஸ்பிரிட் தரவரிசையில் முதல் தர ஹுவாங்கை எழுப்பினார் என்ற உண்மை லின்ஷி நகரம் முழுவதும் பரவியிருக்கலாம். ஒரு மேதை முதல் ஒரு பிரபலமற்ற கழிவு வரை. பொதுவாக கின் குலத்தின் பெரியவர்கள் கின்னான் போன்ற கழிவுகளை இவ்வளவு மாத்திரைகளை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார்கள். எனவே இந்த மாத்திரைகளுக்கான ஒரே விளக்கம் கின்னானின் தந்தை அவற்றை அனுப்பியதாக இருக்கும். கின்னானின் தந்தை கின் தியான் கின் குலத்தின் தேசபக்தர் ஆவார். இயற்கையாகவே கின்னானுக்கு 10 பாடி டெம்பரின் மாத்திரைகள் கொடுக்க விரும்பினால் யாரும் அவரைத் தடுக்கத் துணிய மாட்டார்கள். மேலும் கின்டியான் கின்னான் வீணாகிவிட்டதை அறிந்திருந்தார். அவர் இன்னும் 10 உடல் வெப்பநிலை மாத்திரைகளை அனுப்பினார். இதிலிருந்து கின்தியனின் இதயத்தில் கின்னான் இன்னும் அவருக்கு மிகவும் பிரியமான மகன் என்பதை ஒருவர் அறிய முடியும். அப்பா, உங்கள் மகன் கின்னான் நிச்சயமாக உங்களைத் தாழ்த்த மாட்டார். இப்போது நீங்கள் எனக்குக் கொடுத்த மாத்திரைகளைப் பயன்படுத்தி 2வது அடுக்கான பாடி டெம்பரின் ராஜ்யத்தை ஒரே நேரத்தில் உடைப்பேன். கின்னான் ஒரு பாடி டெம்பரின் மாத்திரையை எடுத்து விழுங்கினான். உடனே அவர் மாத்திரையை சுத்திகரிக்க ஆரம்பித்தார். இருப்பினும் இந்த நேரத்தில் ஒரு விசித்திரமான காட்சி நடந்தது. பாடி டெம்பரின் மாத்திரை அவரது உடலில் பாய்ந்த பிறகு அது ஜீரணமாகவில்லை.
அதற்கு பதிலாக கின்னானின் உடலுக்குள் இருந்து ஒரு மர்மமான ஈர்ப்பு வந்தது. இதன் விளைவாக உடல் டெம்பரின் மாத்திரையிலிருந்து குய் முழுமையாக உறிஞ்சப்படுகிறது. கின்னானின் வெளிப்பாடு வெறுமையாக மாறியது. என்ன இது? அவர் உடனடியாக மேலும் 2 பாடி டெம்பரின் மாத்திரைகளை எடுத்து உடனடியாக விழுங்கினார். இருப்பினும் அதே நிகழ்வு நிகழ்ந்தது. ஆன்மீக குய் மீண்டும் ஒரு முறையற்ற ஈர்ப்பால் முழுமையாக உள்வாங்கப்பட்டது. இது தெய்வீக போர் ஆவியா? கின்னன் நீண்ட நேரம் யோசித்து இறுதியாக ஒரு பதிலைக் கண்டார். இதைத் தொடர்ந்து அவர் உடனடியாக தெய்வீக போர் ஆவியை விடுவித்தார். தெய்வீக போர் ஆவியை வெளியிட்ட பிறகு கின்னான் இன்னும் 3 உடல் வெப்பநிலை மாத்திரைகளை எடுத்து அதை விழுங்கினார். அவர் எதிர்பார்த்தது போலவே தெய்வீக போர் ஆவி ஒரு மர்மமான ஈர்ப்பை வெளிப்படுத்தியது. உடல் வெப்பமடையும் மாத்திரைகளிலிருந்து குய்யை முழுமையாக உறிஞ்சியது. தெய்வீக போர் ஆவி உண்மையில் மாத்திரைகளின் ஆன்மீக குய்யை உறிஞ்ச முடியுமா? கின்னன் அதிர்ச்சியடைந்தார். மார்ஷியல் ஸ்பிரிட்ஸ் உண்மையில் அமுதத்தை உறிஞ்சும் என்று அவர் கற்பனை செய்ததில்லை. அதை மறந்துவிடு. நான் அவரை அமுதத்தை உறிஞ்சிவிட்டு பிறகு என்ன நடக்கும் என்பதைக் கவனிக்க அனுமதிக்கிறேன். கின்னான் பற்களை எருகப் பற்றிக் கொண்டார். எப்படியிருந்தாலும் தெய்வீக போர் ஆவியின் வளர்ப்பு வேகம் குறையவில்லை. இதனால் அவருக்கு அமுதம் தேவைப்படவில்லை. பின்னர் அவர் அவற்றை விழுங்குவதற்கு முன்பு மீதமுள்ள உடல் வெப்பநிலை மாத்திரைகளை மீட்டெடுத்தார். எஞ்சிய மாத்திரைகளை விழுங்கிய பின் நடுங்க ஆரம்பித்தான். தெய்வீக போர் ஆவியின் அவதாரத்தில் இருந்து 7வது மஞ்சள் கதிர் திடீரென மலர்ந்தது. தெய்வீக போர் ஆவி வெளியேற்றிய அழுத்தம் பெருகிய முறையில் பயமுறுத்தியது. இது கின்னானின் நிறம் திகைப்பூட்டும் வெளிப்பாட்டை வெளிப்படுத்தியது. 7 மஞ்சள் கதிர்கள். இது 7ஆம் வகுப்பு ஹுவான் தரவரிசையை குறிக்கிறது. இந்த தெய்வீக போர் ஆவியின் தரம் உண்மையில் ஒரு முழு அளவில் அதிகரித்துள்ளது. இதன் அர்த்தம் தெய்வீக போர் ஆவி ஒரு தரத்தை உயர்த்துவதற்கு அமுதங்களை விழுங்க முடியும். கின்னானின் தற்போதைய உணர்வுகளை இனி வியப்பாக விவரிக்க முடியாது. தெய்வீக போர் ஆவியின் வலிமை ஏற்கனவே அவரது கற்பனைகளை மீறியது. மார்ஷியல் ஸ்பிரிட்ஸ் பரலோகத்தால் வழங்கப்பட்டது. உங்கள் மார்ஷியல் ஆவியை நீங்கள் எழுப்பியவுடன் அது உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருக்கும். இது போன்ற ஒரு வழக்கை இதற்கு முன்கின் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த விஷயத்தில் போதுமான அமுதங்கள் இருந்தால் தெய்வீக போர் ஆவியானவர் சுவான்ரேங் வரை அடைய முடியாதா? டிரேங் அல்லது புராணக்கதைகளில் இருந்து தியான் தரவரிசை கூடவா? தியான் தரவரிசை மார்ஷியல் ஸ்பிரிட், அது எவ்வளவு பயமாக இருந்தது! கின்னானால் அதை நினைத்துப் பார்க்க முடியவில்லை. அஹோ, அமைதியாக இரு. நான் அமைதியாக இருக்க வேண்டும். கின்னன் ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து தன் இதயத்தில் பொங்கி எழும் உணர்ச்சிகளை அடக்கி தன்னை நிதானப்படுத்திக் கொண்டார். இருப்பினும் அவரது வெளிப்பாடு முன்பு போலவே அவரது உற்சாகத்தை மறைத்தது. ஆரம்பத்தில் அவர் தெய்வீக போர் ஆவியை எழுப்பியபோது அது 6ஆம் வகுப்பு ஹுவான் மார்ஷியல் ஸ்பிரிட் தரவரிசையில் இருந்தாலும் அது உண்மையில் இருந்ததிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதாக கின்னான் இன்னும் நினைத்தார். 6ஆம் வகுப்பு ஹுவான் தரவரிசையை விட இது மிகவும் வலிமையானது என்று அவர் நம்பினார். தற்போது தெய்வீக போர் ஆவி உண்மையில் ஒரு தரத்தை அதிகரித்தது. இந்த உண்மையை அடிப்படையாகக் கொண்டு ஒருவேளை இது ஒரு ஜுவான்ரேங் அல்லது ஒரு பழம்பெரும் டிரேங்கு மார்ஷியல் ஸ்பிரிட்டை விடவும் வலிமையானதாக இருக்கலாம். அதன் திறன் வரம்பற்றது மற்றும் நிச்சயமாக சிறிய விஷயம் இல்லை. இருப்பினும் கின்னான் உற்சாகமாக உணரத் தொடங்கியபோது கின்னானின் முற்றத்தின் வாயிலில் இருந்து ஒரு பெண் ஒலி எதிரொலித்தது. இதனால் அது பல துண்டுகளாக சிதறியது. ஒப்பற்ற ஆக்ரோஷமான குரல் ஒலித்தது. கின்னான், சீக்கிரம் இங்கிருந்து போய்விடு. இல்லையில் எங்களுடைய பழைய உறவை புறக்கணித்தற்காக என்னை குறை சொல்லாதே. ஆடம்பரமான ஆடை அணிந்த மக்கள் கூட்டம் உள்ளே நுழைந்தது. அவர்களின் முகங்கள் பெருமிதத்தால் நிறைந்திருந்தன. கூட்டத்திற்குப் பின்னால் 5 நீளமான சியான் வாள் சுற்றிக் கொண்டிருந்தது. அது குளிர் மற்றும் கூர்மையான உணர்வைக் கொடுத்த 3 மஞ்சள் கதிர்களை வெளிப்படுத்தியது. அவர் கூட்டத்தைப் பார்த்தபோது கின்னானின் நிறம் உடனடியாக குளிர்ந்தது. கின்சியாவோ, உங்களுக்கு என்ன வேண்டும்?